ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கணும், சவுதி அரேபியாவிலேருந்து மெயில்னஸ் நிறைய பேர் வந்து இண்டஸ்ட்ரியலுக்காக ஒர்க் பண்ண வருவாங்க. அவங்க ஒர்க் பண்ண வந்தால் இங்கே என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, எப்படி வந்து ஒர்க் இருக்கும், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்தியாவில் வந்து இண்டஸ்ட்ரியல்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும். லைக் ஒரு அப்போலோ லைஃப் தான் நிறைய பேருக்கு தெரியும். அப்போலோ லைஃப்பில் போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு டேரெக்டாக ஒரு உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் கம்பெனி வந்து அனுப்பிச்சிடுவாங்க. நம்ம டேரெக்டாக போய் ஒர்க் பண்ணலாம். பட் ஆனால் சவுதி அரேபியா அப்படி கிடையாது. இது வந்து ரொம்ப பெருசு. இங்கே வந்து நிறைய கிளினிக் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. லைக் ஒரு பிக் கம்பெனி எனக்கு தெரிஞ்சது ஆர்பிஎம் சொல்லலாம். ஆர்பிஎம்மில் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே இண்டஸ்ட்ரியல் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி இண்டஸ்ட்ரியல் போகலனாலும் உங்களுக்கு ரூம் வச்சுருந்தாலும் உங்களுக்கு சேலரி வந்து கரெக்டாக வந்துடும். லைக் இங்கே வந்து நிறைய கிளினிக்கில் வந்து ஸ்டாஃப் வந்து இந்தியாவிலேருந்து எடுப்பாங்க. எடுத்துகிட்டு இங்கே 2 வாரம் மட்டும் உங்களுக்கு ட்ரைனிங்ப்பா, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் சைடு அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன சுச்சுவேஷன் இருக்குன்னா, உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, டைம் சரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்ததும் இந்த சைட்டு போகலாம். இல்லைன்னா உங்களுக்கு சைட்டே கிடைக்காது, உங்கள் டைம் நல்லா இல்லை அப்படின்னா. நான் வந்து இங்கே ஒரு 8 மாதம் ஆச்சு, 2 மாதம் மட்டும் தான் சைட் போயிருக்கேன். இங்கே என்ன சுச்சுவேஷனா, இப்போ என்னோடய கிளினிக்கில் வந்து ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து 1 lakh கொடுங்க, நாங்கள் ஸ்டாஃப் தரோம் அப்படின்னு எங்கள் கிளினிக்கை சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, கம்பெனியில் இந்த சைட்ஸில் வந்து 80,000 சொல்லுவாங்க. 80,000 வேறு கிளினிக்கு ஸ்டாஃப் தரேன் அப்படின்னாங்க. ஸோ அப்போ எங்கள் கிளினிக்கில் தான் அவங்க கூப்பிட மாட்டாங்க. ஸோ நான் இங்கேயே ஸ்டக் ஆகி நின்றுடணும். அந்த மாதிரி தான் இங்கே வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே மொத்தம் 17 பேர் இருக்கோம். நீங்கள் வரும்போது என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் நீங்கள் இண்டஸ்ட்ரியல் நர்ஸாக வர போகிறீங்க அப்படின்னா, பேசிக் சார் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் நீங்கள் கிளினிக்கில் ஒர்க் பண்ணும்போது தருவாங்க. அதர் அலவன்ஸு, சைட் அலவன்ஸு, ஃபுட்டு அலவன்ஸு எதுவுமே தர மாட்டாங்க. பேசிக் சேலரி எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ உங்கள் ஆஃபர் லெட்டரில் அது மட்டும் தான் நீங்கள் சவுதி அரேபியா வந்து கிளினிக்கில் ஒர்க் பண்ணும்போது தருவாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துடுவாங்க. அப்புறம் நீங்கள் சவுதி அரேபியா வரத்துக்கு இண்டஸ்ட்ரியில் அந்த ஏஜென்ட்டை கேளுங்க, நான் சவுதி அரேபியா போனதும் எனக்கு எவ்வளோ நாளில் இண்டஸ்ட்ரியல் போடுவாங்க, அப்படி போடலைன்னா எனக்கு சர்வீஸ் சார்ஜ் எதனா கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. ஏன்னா நம்ம 2 lakh சர்வீஸ் சார்ஜ் கட்டிவிட்டு இங்கே இண்டஸ்ட்ரியல் சைடு வந்து இண்டஸ்ட்ரியல் சைடு போடாத கிளினிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் 3,500 வாங்கிட்டு அக்காமடேஷன் மட்டும்தான் கொடுப்பாங்க, ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம சேவ் பண்ணது வெறும் 2,800 தான் இருக்கும். ஸோ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ் வர போகிறவங்க சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாக இண்டஸ்ட்ரியல் சைடு போவீங்களான்னு தெரியாது, கிளினிக்லேயே கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டுவாங்க. உங்கள் பேசிக் சேலரி எவ்வளவோ அது மட்டும் தான் உங்களுக்கு சேலரி நினச்சிடுவாங்க. அதர் அலவன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இவ்வளோ சேலரி வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு வராதிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.